வாழை அப்படின்ற படத்துல இருந்து 3வது பாடல் வந்து இன்றைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே வந்து 2 பாடல் இல்லையா, இப்பதான் 3வது பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஏற்கனவே 2 பாடல் ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. பெருசா பயங்கரம் பூமர் ரெகக்னிஷன் கிடைக்கலனா கூட பாடல் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் 3வது பாடல். எனக்கு ஆக்சுவலா வந்து வாழையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடலும் எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காவே இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவேன். ஏன்னா மாரி செல்வராஜ், சந்தோஷ் நாராயணன் காம்போல ஆல்ரெடி 2 படம் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தோட பாடலாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஸோ நீங்க இப்போ பரியரும் பெருமாள் கர்ணனை நீங்க எடுத்துட்டீங்கன்னா சாங்காவே ஒரே ஜானரா வந்து ரிப்பீட் பண்றது வந்து ஈஸியா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மாமன்னன் வந்து ஏஆர் ரஹ்மான் கூட கொலாப் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு வேலை மெச்சூரிட்டி இதை நம்ம இப்படியும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதே வந்து சனா கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எனக்கு அந்த தென்கிழக்கு சாங்கா இருக்கட்டும், ஒரு ஊர்ல எல்லாம் ஆக்சுவலா நல்லா அன்எக்ஸ்பெக்டட் ஒன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த வரிசையில் இப்போ வந்து ஒத்த சட்டி சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆகி அதை பார்த்தோன்னே என்னப்பா சர்ப்ரைசிங் இருக்கலாம், அது இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வாழை அப்படின்னு எடுத்தோன்னே நான் நினைச்சது என்னன்னா நிறைய விஷயம் நம்ம அந்த போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆன சிங்கிள்ஸ் அதெல்லாம் வச்சு பார்த்தாலும் ஒரு குழந்தைகளோட ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். ஆனா அந்த குழந்தைகளோட படமா இருந்தாலுமே அதுக்குள்ள ஒரு நல்ல பெரிய வாழ்வியலை சொல்றாங்க அப்படின்றது இந்த 3rd சிங்கிள்ல வந்து தெரிய வருது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒத்த சட்டி சோறு. ஸோ இந்த பாட்டு ஒத்த சட்டி சோறு அப்படின்னு நான் வந்து ரெடி ஆயிடுச்சு. மாரி செல்வராஜோட பாடலாம் இப்படி இருக்கும், இந்த மாதிரி வார்த்தை வருது, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்டிங்கான ஒரு பாடல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சா ஒரு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு சாங். இதெல்லாம் வந்து யார்கிட்ட பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா ஏஆர் ரஹ்மான், அப்படி இல்லைன்னா ஆக்ஸ் ஜெயராஜ், அப்படி இல்லைன்னா யுவன் சங்கர் ராஜா. இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்கா ஒரு சாங்லாம் போது நம்மளுக்கு அந்த மைண்டே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கா ஆகிடும். அந்த பாடல் ஒரு சில பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது இப்ப நீங்க கடல் படத்துல முங்கி இந்த ஓட்டம் அந்த பாடலா இருக்கட்டும், நெஞ்சுக்குள்ள அந்த பாடலா இருக்கட்டும், அந்த ஒரு கைண்ட் ஆஃப் சாங் தான் வந்து இந்த ஒத்த சட்டி சோறு. கபிலன் அவர் வந்து பாடியிருக்காரு இந்த அடிய அப்படின்னு சொல்லிட்டு பாடுற பேச்சுலர் படத்துல. ஸோ அவர் தான் வந்து சிங்கரும் ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்கான வாய்ஸ். ஸோ பாடல் ஒரு மாதிரி சரியா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்ல, ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அந்த பாடல்லாம் நம்ம வந்து ஒரு எந்த மூட்ல இருந்தாலுமே ஒரு ரெஃப்ரெஷிங் மூமெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த வகையில் பாடல் வேற லெவலில் இருக்கு. அதே மாதிரி வந்து படமா சின்ன பட்ஜெட்ல நம்ம சும்மா அந்த மணி அந்த விஷயத்துல வந்து சின்ன பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா விஷுவலா பார்த்தா ஒரு பெரிய படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த இதுல ஆக்சுவலா கிளிம்ஸாவே நிறைய விட்டுருக்காங்க. அதுல வந்து சூப்பரா இருந்துச்சு. கலையரசன் வர போர்ஷனா இருக்கட்டும், அப்புறம் வந்து திவ்யா துரைசாமி நினைக்கிறேன் அவங்க வர்றது எல்லாமே ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அந்த என்ஜாய்மெண்ட் அவங்களோட வாழ்வியல நாங்க எப்படியும் சந்தோஷமா நாங்க இந்த வாழ்வியல வாழ்றோம், எங்களுக்கு ஏழ்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தாலுமே அதுவே நாங்க சந்தோஷமா தான் வாழ்றோம்ன்றத வந்து ரொம்ப வெளிச்சமா காட்டின மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதுல அந்த விவேக் வந்து லிரிக் எழுதியிருக்காரு. பொதுவாக வந்து மாரி செல்வராஜ் படத்துல வந்து யுகபாரதி தான் எழுதுவாரு, அப்படிலாம் மாரி செல்வராஜே எழுதுவாரு. விவேக் எழுதுறது அதுவும் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அந்த அவரோட லிரிக்கும் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒத்த சட்டி சோறு கரவுட்டி கிட்ட சேரு இருந்தாலுமே எங்க வாழ்க்கைக்கு வந்து சிரிப்பானது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஒத்த சட்டி சோறு கரை ஒட்டி கிட்ட சேரு இது மத்தியில வாழ்க்கை துள்ளி சிரிச்சிடுதே போட்டதே ஒரு மாதிரி சூப்பராகவே ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. எனக்கு அந்த பாடல் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். முந்தைய 2 பாடல்களை விட இந்த பாடல் ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கு. எனக்கு பொதுவாக இந்த ஜானர் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பாடல் வந்து போயிட்டே இருக்கு, டக்குன்னு சண்டல்ல வந்து ஒரு பாஸ் விட்டுட்டு டக்குன்னு ஒரு அந்த சாங் ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் ஆக்சுவலா இந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் பழைய படத்துல அந்த மாதிரி பண்ணுவாங்க. பாடல் வந்து ஸ்டார்ட் ஆகி முடிகிற மாதிரியே இருக்கும், டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்சுவலா நல்ல பாடல் தான் ஒத்த சட்டி சோறு.